Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் 2024. ஆல்ரெடி 2024 ஜனவரியிலிருந்து நம்ம மார்ச் வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. 2024க்குரியது. ஸோ இந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2023க்குரிய கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் தொகுத்து ஒரே வீடியோவில் 1000 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்கு யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சந்துரு. தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்காக யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சந்துரு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பளுதூக்குதல் போட்டியாளர் யார்? ஆன்சர் மீராபாய் ஜானு. தணிக்கை தலைமை இயக்குநராக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது? ஆன்சர் ஜி.கே. அருண் சுந்தர். தணிக்கை தலைமை இயக்குநராக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது? ஆன்சர் ஜி.கே. அருண் சுந்தர். சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஷைனி வில்சன். சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய வீராங்கனை ஷைனி வில்சன். ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு சான்று எந்த துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விளிஞ்சம் துறைமுகத்துக்கு. ஐபிஎல் போட்டியில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? ஆன்சர் விராட் கோலி. 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மனோஜ் பாண்டா. சமீபத்தில் ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். சமத்துவ நாள் யாருடைய பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அம்பேத்கர். அம்பேத்கரினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14. அந்த நாள் சமத்துவ தினமாக வந்து அனுசரிக்கப்படுது. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். மேக்கர் ஆஃப் மாடர்ன் கோவா டான்ஸ் டோல்ட் ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் விஜயதேவி ராணா. மேக்கர் ஆஃப் மாடர்ன் கோவா த அன்ஸ்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் விஜயதேவி ராணா. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தினேஷ் திரிபதி. 2024 ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் முகமது சலீம்க்கு. ஃபைட் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் டி குகேஷ். 2024 ஆண்டின் மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டவர் ஷாம்சி. உலக பூமி தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 22. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நைமா கத்தூன். FIDE கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜோங்கி டான், சீனாவை சேர்ந்தவங்க. U20 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் குண்டு எறிதலில் தங்கம் வென்றவர் அனுராக் சிங் காலர். இந்தியாவின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் டெல்லியில். நாட்டில் 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் தினேஷ்குமார் திரிபாதி. உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத். கண்களில் போதிய ஈரத்தை தக்க வைப்பதற்கான தண்ணீர் சுரக்காத போது எந்த பிரச்சனை வந்து ஏற்படுகிறது? ஆன்சர் உலர்விழி. மித் விஎஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் என்ற புதிய வலைத்தளத்தை தொடங்கிய அமைப்பு எது? ஆன்சர் தேர்தல் ஆணையம். ககன் சக்தி என்பது எந்த இந்திய பாதுகாப்பு படை நடத்தும் மிகப்பெரிய போர் பயிற்சியாகும்? ஆன்சர் விமானப்படை.
அக்னி பிரைம் ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது? ஆன்சர் 1000 1000 கிலோமீட்டர். மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி மை சிஜிஹெச்எஸ். உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை வெளியிட்ட நாடு ருமேனியா. வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 6. விப்ரோ நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஸ்ரீனிவாஸ் பாலியா. ஜப்பானிய கிராண்ட் ப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டாஃபன். உலகளவில் இணையவழி குற்றங்களில் முதலிடம் பிடித்த நாடு ரஷ்யா. 2024 கான்ஸ் திரைப்பட விழாவில் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 77வது பதிப்பு. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. சியாச்சின் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 13. நாட்டிலேயே அதிகப்படியான மரங்கள் அளிக்கப்படுவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் அசாம். மரம் அளிப்பதில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். 18வது மக்களவைத் தேர்தலின் முதல் கட்டத்தில் எத்தனை சதவிகித வாக்குகள் பதிவாகியது? ஆன்சர் 62.37%. 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சதவிகித வாக்குகள் பதிவாகியது? ஆன்சர் 69.72%. கனவாசிரியர் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. குறைந்த எடையில் மிக இலகுவான குண்டு துளைக்காத ஜாக்கெட் எங்குள்ள DRDO மையத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கான்பூர். 2024ஆம் ஆண்டிற்கான பசுமை நோபல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அலோக் சுக்லா, தெரேசா விசன்டே, மார்சல் கோம்ஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. த வினர்ஸ் மைண்ட் செட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஷேன் வாட்சன். ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 30. 2024ஆம் ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 பேருக்கு. LK அத்வானி இவர் முன்னாள் துணை பிரதமர். PV நரசிம்மராவ் முன்னாள் பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. சரண் சிங் இவர் முன்னாள் பிரதமர். MS சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி. கர்பூரி தாக்கூர் முன்னாள் பீகார் முதல்வர். இவங்க 5 பேர்த்துக்குமே 2024ஆம் ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூலம் இலங்கையிடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டது? ஆன்சர் 1974ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூலம். நெக்ஸ்கார் 19 என்பது இந்தியாவில் முதல் முறையாக எந்த நோய்க்காக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறையாகும்? ஆன்சர் புற்றுநோய். வதந்தி பரவலை தடுக்கும் கம்யூனிட்டி நோட்ஸ் வசதியை இந்தியாவில் எந்த சமூக ஊடகம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் எக்ஸ் தளம். சர்வதேச ரோமானிய தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 8. ரோமானிய தினம் ஏப்ரல் 8. எந்த மாநிலத்தில் கத்யா கோதுமைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு. சமீபத்தில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் பரிசோதனை எங்கு நிகழ்த்தப்பட்டது? ஆன்சர் சிக்கிம்ல. 18வது மக்களவைத் தேர்தலில் பெரிய மாநிலங்களுக்கான வேட்பாளர் தேர்தல் செலவு உச்சவரம்பு தொகை எவ்வளவு? ஆன்சர் 95 லட்சம். அதீத வெப்ப அலை காரணமாக எத்தனை கோடி குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என ஐநா எச்சரித்துள்ளது? ஆன்சர் 24 கோடி குழந்தைகள். என்ன ஆண்டில் இறுதியில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது? 2025. உலகளவில் மொபைல் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். இந்திய அளவில் அதிகமான உள்நாட்டு பயணிகளை கையாண்டதில் சென்னை விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6வது இடம். 2023-24ஆம் நிதியாண்டில் நாட்டின் மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களின் ஏற்றுமதி எத்தனை சதவிகிதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 9.67%. வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 28.
சமீபத்தில் சர் பெட்டி தியாகராயரின் எத்தனையாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 173வது பிறந்த நாள். மியாமி ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டேனியல் காலியன்ஸ். மியாமி ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வென்றவர் ரோஹன் போபண்ணா. இவங்களும் மேத்யூ எப்டன். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்த கூட்டணி தான் வென்றது. சர்வதேச அளவில் ஊக்கமருந்து பயன்பாடு அதிகமாக எந்த நாட்டில் பதிவாகி உள்ளது? ஆன்சர் இந்தியா. தேசிய கடல்சார் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 5. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் 6.50%. WHO அறிமுகப்படுத்தியுள்ள அடிப்படையிலான எண்ம சுகாதார ஊக்குவிப்பாளரின் பெயர் சாரா. எண்ணக்கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் வியாழன். கலிஸ்டோவில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்திய அளவில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் மும்பை IIT. 2024 ஆண்டு இந்தியா எத்தனை சதவிகித பொருளாதார வளர்ச்சியடையும் என IMF கணித்துள்ளது? ஆன்சர் 6.8%. உலக ஹீமோபிலியா தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 17. ஒரே பாலின ஈர்ப்பாளர்களின் பிரச்சனைகளை ஆராய யாருடைய தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது? ஆன்சர் ராஜீவ் கௌபா. இந்தியாவில் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். உலக அறிவுசார் சொத்து தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 26. 2023 ஆண்டு இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதியில் எத்தனை சதவிகிதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 11.4%. வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்திட அறிமுகப்படுத்தப்பட்ட பிரத்யோக செயலி VHA ஓட்டர் ஹெல்ப்லைன். ATP மாஸ்டர்ஸ் போட்டிகளில் சாம்பியனான மிக வயதான வீரர் ரோஹன் போபண்ணா. இந்தியாவில் 2வது தனியார் ராக்கெட் திட்டம் அக்னிபான். 18 வயது வாக்காளர்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைப்பு தேர்தல் ஆணையம். CITC விஸ்வகர்மா விருது எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். ஆசியாவிலேயே அதிக செலவு மிக்க நாடு பாகிஸ்தான். உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் டெல்லி விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 10வது இடம். பசிபிக் பெருங்கடலில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எல்னினோ. H5N1 வகை வைரஸால் ஏற்படும் பாதிப்பு பறவை காய்ச்சல். உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் ஏப்ரல் 23. T20 உலகக்கோப்பை போட்டிக்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் உசேன் போல்ட். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஹாட்ரிக் தங்கம் வென்றவர் ஜோதி சுரேகா. எந்த நாடு தன்பால் ஈர்ப்பு திருமணங்களை குற்றமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஈரான். இந்திய அமெரிக்க முப்படையினரின் பேரிடர் மீட்பு பயிற்சி டைகர் ட்ரயம். உலக முட்டாள் தினம் ஏப்ரல் 1. மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தே ஞானசுந்தரம் கூவே பாலசுப்ரமணியத்துக்கு. எந்த நகரின் சிதார் தம்புரா இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மீரஜ். கஜகஸ்தான் சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்ச் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அனுபமா உபாத்யாயா. 21வது பயோ ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹைதராபாத். விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் கோபி தோட்டக்குரா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான நடுவர் மன்ற உறுப்பினராக தேர்வான முதல் இந்தியர் பெல்கேஸ்மேர். இந்தியாவில் முதல் பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி அமைப்பாகும்? ஆன்சர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24.
2023ஆம் ஆண்டில் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் உள்ள நாடு காங்கோ குடியரசு. உணவு நெருக்கடிகள் பற்றிய உலகளாவிய அறிக்கை 2023இல் எத்தனை பேர் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 282 மில்லியன். ஆண்டு வருமானம் எத்தனை லட்சம் வரை வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 லட்சம். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சீனா ஷாங்னான் என்ற பெயரை வைத்துள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த பதிப்பக விருது எந்த பதிப்பகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காலச்சுவடு பதிப்பகத்திற்கு. உகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு. ஹீரோன் குளோபல் யூனிகார்ன் தரவரிசை 2024இல் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். உலக குரல் தினம் ஏப்ரல் 16. இந்தியாவில் தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தி எத்தனை கிலோ? ஆன்சர் 8 கிலோ. 2023 to 24ஆம் நிதியாண்டில் அதிக பயணிகளை கையாண்ட விமான நிலையம் பெங்களூர் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம். 2024ஆம் ஆண்டிற்கான சீன கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் மேக்ஸ் வெஸ்டாஃபன். 2024ஆம் ஆண்டிற்கான லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அமிதாப் பச்சனுக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான லாரியஸ் விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது நோவக் ஜோகோவிச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் காங்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஜீடித் சுமைன்வா டுலுஹா. 2023 to 24ஆம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் எத்தனை சதவிகித வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 11.7%. 2024ஆம் ஆண்டிற்கான FIDE கேண்டிடேட் செஸ் போட்டியில் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் கனடா. உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. போசான் துகளை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பீட்டர் வர் ஹிக்ஸ். உலக அளவில் ஹெப்படைட்டிஸ் பாதிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். ரஸ்லிக் 2024 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான குடிராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். நாட்டிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். மொத்தம் 75 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. உலகளவில் எத்தனை கோடி பேருக்கு செவித்திறன் பாதிப்பு உள்ளதாக WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் 40 கோடி மக்களுக்கு. ஐநாவில் கொண்டுவரப்பட்ட விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை விதிக்கும் தீர்மானத்தை எந்த நாடு ரத்து செய்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா. 2024ஆம் ஆண்டின் உலகின் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடு அமெரிக்கா. உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் ஏப்ரல் 3. 2024ஆம் ஆண்டின் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பெர்னார்ட் அர்னால்ட். LVMH தலைவர் $233 பில்லியன். 2ஆம் இடம் எலான் மாஸ்க் இருக்காங்க, டெஸ்லா நிறுவனர். இந்தியாவில் அதிக சொத்துள்ள பெண்ணாக திகழ்பவர் சாவித்ரி ஜிண்டால். 2024ஆம் ஆண்டிற்கான உலக இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மம்தாஜி சாகர்கர். 2024ஆம் ஆண்டிற்கான ஜாக் ஸ்குவிகர்ட் ஜூனியர் விருது எந்த விண்வெளி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சந்திராயன் 3. இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து இக்லாயஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனத்தை வாங்கியுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்கு. தீயணைப்போர் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14. தேசிய குடிமைப் பணிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 21. பார்சிலோனா ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் காஸ்பர் ரூட். உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. எந்த ஆண்டுக்குள் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவதை முற்றிலுமாக நிறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2025 26க்குள்.
2023லிருந்து 24ஆம் நிதியாண்டில் இந்தியா எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடையும் என உலக வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 7.5%. சமீபத்தில் எந்த நாட்டில் உள்ள ஹீலிய நகரத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது? ஆன்சர் தைவான். உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்க எரிசக்தி உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். உலக அளவில் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4வது இடம். இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டவர் லிண்டி கேம்ரூன். ருமாட்டிக் காய்ச்சல் எந்த வகை பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஸ்ட்ரெப்டோகஸ். இந்தியாவில் தொடர்ந்து மிக நீண்ட கால எம்பியாக இருந்த பெண் சுமித்ரா மகாஜன். இவங்க தொடர்ந்து 30 ஆண்டுகள் எம்பியாக இருந்திருக்காங்க. எந்த ஆண்டின் இறுதிக்குள் யூரியா இறக்குமதி முற்றிலும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2025க்குள். 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஆன்சர் 7 கட்டங்களாக. ஆன்டி ஸ்பாட் யூனிட் ஸ்டேஷன் என் விருது எந்த போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐஎன்எஸ் சாரதா போர்க்கப்பலுக்கு. டைம் இதழ் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த 100 நபர்கள் பட்டியலில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தனர்? ஆன்சர் 8 பேர். பெண் வாக்காளர்களுக்கு பிங்க் பூத் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சென்னை. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் நேரடி வரிகள் வருவாய் எத்தனை சதவிகிதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 17.7%. மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டது? 33%. 2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி கணித்துள்ளது? ஆன்சர் வங்கி கணித்துள்ளது. ஆன்சர் 7%. தற்போதைய ஐநா ஆய்வின்படி உலகிலேயே இந்தியா எத்தனை பில்லியன் மக்கள் தொகையுடன் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் 1.44 பில்லியன். உலகில் எத்தனையாவது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடாக இந்தியா திகழ்கிறது? ஆன்சர் 3வது. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சிலின் தலைமையகம் ஜெனீவா. பெண்களின் நிலை குறித்த ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் 69வது அமர்வின் தலைவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க. நோட்டா வாக்கு எந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 2014. சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 12. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக 2வது முறையாக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. மணற்கேணி செயலி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் காணொளி வடிவில் பாடங்கள். சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 4. என மாநில அரசு தேர்தல் ஆணையத்துக்காக பிரத்யோக மையை தயாரித்து வருகிறது? ஆன்சர் கர்நாடகா. கொரோனா வைரஸ்களை கண்காணிக்க WHO எதை தொடங்கியுள்ளது இந்த அமைப்பை? ஆன்சர் கோவிட் அமைப்பை. இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ 2024 ஜனவரியிலேருந்து மார்ச் வரை ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. வேண்டுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2023க்குரிய கரண்ட் அஃபேர்ஸும் மந்த்லி வைஸாகவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மொத்தமாக 1000 கொஸ்டின்ஸாகவும் உங்களுக்கு 2023க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் படிக்காதவங்க படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.